வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் நம்முடைய வேதத்தை ஒரு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 4 நாம் 10ல இருந்து வாசிப்போம். 10ல இருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ல இருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம். 10ல இருந்து 12 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 165. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 10வது வசனத்தை வாசிப்போம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. நம்ம வாசிக்கிறபடி மனிதர்களால் சிலுவையிலே அறையப்பட்டவர். ஆனால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனால மரித்தோரிலிருந்து உயிர் தள்ளப்பட்டவர். மனுஷர்களால மரணத்தை சந்தித்தவர். மனுஷர்களால நம்ம வாழ்க்கையில ஒன்றை செய்ய முடியும் அப்படின்னா அதுதான் முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷர்களால மரணத்தை சந்திச்சாலும் தேவனால உயிர்த்தலை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? உதவி செய்தார். அந்த நாமத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசனா அவர் சொல்றாரு, இந்த நாமத்தினாலதான் இந்த முடவன் என்ன பண்ணிருக்கான்? எழுந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்றான். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலதான் இந்த முடவன் எழுந்து நிற்கிறான் அப்படின்றத அவர் சொல்றான். அப்புறம் 14ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல அவருடைய நாமமே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழெங்கும், அந்த இடத்தை பத்தி பேசுறாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தின் கீழெங்கும் அப்படின்னா புதுச்சேரியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், வானத்தின் கீழெங்கும் எல்லாருக்கும் யாரு? இயேசு நாமத்தினாலதான் ரட்சிப்பு. வானத்தின் கீழெங்கும். ரெண்டாவது அவங்க பேசுறாங்க, என்ன பேசுறாருன்னா மனுஷருக்குள்ளே அப்படின்னு பேசுறாரு இல்லையா? அவங்க நீதிமான்களுக்குள்ளே போல, பாவிகளுக்குள்ளே போல, துன்மார்க்கருக்குள்ளே அப்படின்னு போல. மனுஷர் அப்படின்னா யாரு? நல்லவன், கெட்டவன், உத்தமன், எல்லாருமே யாருதான்? மனுஷருக்குள்ளே எல்லாரும் அவருடைய நாமத்தினாலதான் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய பேரை சொன்னாலே போதும். சில பேர் சொல்லி அனுப்புவோம், நீங்க போங்க, என் பேர் சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பேர் அந்த ஒரு இடத்துலதான் வேலை செய்யும். ஆனா அதே பேரை வேற இடத்துல சொன்னா யாரும் எனக்கு தெரியாது அப்படின்றோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. வானத்தின் கீழெங்கும் எங்க அவர் பேர் சொன்னாலும், நீங்க போயிட்டு மந்திரவாதி கிட்ட பேர் சொன்னாலும் மந்திரவாதி பயப்படுவார். வியாதி கிட்ட பேர் சொன்னாலும் வியாதி என்ன பண்ணும்? பயப்படும். அதுதான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எழுந்து நிற்க முடிந்தவர்கள் நீங்க எழுந்து நின்று கூட கர்த்தரை சேர்ந்து பாடலாம் இல்லையா? உங்களுடைய சௌரம் எப்படியும் நீங்க பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா உட்காந்துக்கோங்க. எழுந்து நிற்க முடியும்னா எழுந்து நின்று நம்ம மனசை மட்டும் கர்த்தரை என்ன பண்ணணும்? பாடட்டும். ஹல்லேலூயா. பாடுவோம். என் நாமம் இயேசு கிறிஸ்து. ஜீசஸோட பேரை சொல்ல சொல்ல கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். நமக்கும் செய்வார், நம்முடைய சரீரத்திலே செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். உண்மையா நம்ம சொல்ற இந்த பேர்ல ஒரு பெரிய வல்லம் இருக்கு பாருங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த பேர், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு அப்படின்ற பேர்ல ஒரு பெரிய சக்தி இருக்கு. நாம இங்க ஆராதிக்கும் போது இந்த இயேசு அப்படின்னு பேர் சொல்லும் போது யாருக்கு தெரியும்? நம்முடைய வீட்டுல ஏதாவது ஒரு சூழ்நிலையோட நீங்க கடந்து வந்திருக்கலாம். வீட்டுல கர்த்தர் செய்வார். பிகாஸ் அந்த நாமத்துல வல்லமை இருக்கு. இயேசு அப்படின்ற நாமத்துல வல்லமை இருக்கு. இன்னைக்கு அந்த நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். அந்த நாமத்தை சொல்லும் போது நிச்சயமா இன்னைக்கு காலையில கர்த்தர் நமக்கும் நம்முடைய பகுதிக்கும் இந்த புதுச்சேரிக்கும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை. தொடர்ந்து பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.